கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ ஏறக்குறைய எல்லாருக்காகவுமே அப்படி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. நீங்கள் ஃபியூச்சரை குறித்து, உங்கள் ஃபியூச்சரை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான பயம் என்ன அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம். எதிர்காலத்தை குறித்த பயம் நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். மன அழுத்தத்துக்குள்ளே சிலர் போகிறதுக்கு காரணம், சைக்காலஜிக்கலாக சிலர் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறது. எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இந்த உலகத்தில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு தான் நீங்கள் முடிவெடுக்கணும். என்ன, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் எதிர்காலம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், நான் இந்த மாதிரி ரொம்ப உடம்பா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், என் எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதான் எடுக்கணும். ஜெபம் பண்ணி பொதுவாக எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ, எந்த இடம் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறதோ அதை முதல்ல கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி எடுங்க, அதை சரி பண்றதுக்கு முயற்சி. எனக்கு திருமணமே ஆகல, இந்த மாதிரி எனக்கு ஃபியூச்சரை நினைச்சா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க முயற்சி எடுங்க. அமைதியா இருக்காதீங்க, நீங்க ஜெபம் பண்ணி போய் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு எந்த தொழிலும் எனக்கு இல்லை, என் கையில வருமானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, என் ஃபியூச்சர், நீங்க அதற்காக பிரயாசம் எடுங்க. எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது, என் உடம்பு சரியில்லை, இப்படி இருந்தா என் ஃபியூச்சர், நான் நம்புறேன் என் உடம்புல இருக்கிற அவயவத்தை எல்லாவற்றையும் படைச்சவர் அவர். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால அவர் சரி பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். கவலைப்பட்டு யோசிச்சு எந்த பயனும் இல்லை. அதனால ஆண்டவர் என்னுடைய, நான் நம்புறேன் ஒரு வருஷத்திலே கர்த்தர் உங்க எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாற்றுவார். ரூத்துக்கு என்ன எதிர்காலம் நினைக்கிறேன், என்ன ஃபியூச்சர் ரூத்துக்கு? இந்த நகோமி பயப்படுறதே எதுக்கு பயப்படுறாங்கன்னா, தயவு செய்து நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஏன் அப்படின்னு சொன்னா, என் கூட வந்தா உனக்கு என்ன இல்லை சொல்லுங்க, என் கூட நீ வந்தேன்னா உனக்கு எதிர்காலம் இல்லை. கோ, நீ போ, நீ போ, உங்க அப்பாட்ட போ, என்கிட்ட வராத, எனக்கு பிள்ளை பிறத்து கொடுக்க முடியாது, என் ஊருக்காரன் எவனுமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, இந்த ரூத் ஒரே ஒரு பிடி மட்டும்தான், உன் தேவன் என் தேவன். நீ உங்க தேவனை குறித்து எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லியிருக்க எனக்கு தெரியும். உங்க தேவன் என்னை கைவிட மாட்டாரு. அனாதைய போல வந்த ரூத்துக்கு கர்த்தர் ஃபியூச்சரை எவ்வளவு பிரகாசமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. நீ அறியாதது உனக்கு எட்டாதது. ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும்னா, நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலத்தை தர முடியும். எதிர்காலத்தை தர முடியும். டோன்ட் வரி, ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு நேராக காலடி எடுத்து வைங்க. எப்பவும் முயற்சி எடுங்க. தூங்குற டைமை தவிர வேற எல்லா நேரத்திலையும் ஒன்று மட்டும்தான் இருக்கணும், எதிர்காலத்தில் கர்த்தர் வருகை வரைக்கும் போய் நிற்கணும். ஆமே, ஜெபம் பண்றேன், கண்களை மூடி. தகப்பனே, 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 இங்க நிக்கிற பிள்ளைங்க, ஹல்லேலூயா, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, ஆன்லைன்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, ராஜா ராஜா ராஜா, இப்போ ஒரு தைரியம் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவனுடைய எதிர்காலத்தை நீங்க எழுதினது உண்மையானால், இன்னைக்கு இந்த டேட்டில் கர்த்தர் என் பிள்ளையினுடைய மகிமையான எதிர்காலத்தை தலையில எழுதுவீராக. அந்த எதிர்காலத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் அழிக்கப்படுவதாக. ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி. திருமணங்கள் நடக்கட்டும் அப்பா, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் அப்பா, வேலைகள் கிடைக்கட்டும் அப்பா, சரீரம் சரி ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழணும் ஆண்டவரே, என் பிள்ளை வாழணும் ஆண்டவரே, பிள்ளை வாழணும் ஆண்டவரே. அப்படியே கவலையோடே என் பிள்ளைங்க எதிர்காலத்தில் நினைச்சா ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாத்தையும் என் பிள்ளை இழந்து நிக்கிறாங்கப்பா. எதிர்காலம்னாலே ஒரு கேள்விக்குறியில இருக்குப்பா.
சீக்கிரமா என் பிள்ளைக்கு இறங்குங்க சாமி, இறங்குங்கப்பா. தன் 100 நாள் ஜபத்தை துவங்க பண்ணது நீங்க தானே. சாட்சி சொல்ல உதவி செய். பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless.